ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்க்கு. இந்த வண்டியில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் ஒர்க் பண்ணுறேன். இந்த வீல் பேரிங் வருங்க, வீலை ஷேக் பண்ணுற எந்தளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு. நல்லாவே ஷேக் ஆகுது. இப்போ வீலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள், வீல் சவுண்டு பாருங்கள். வீல் பேரிங் வந்து சுத்தமாகவே போயிடுச்சு. இப்போ நான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வீலை ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் யூனிட் பாருங்கள், அதில் வந்து சென்ட்ரல் லாக்கான யூனிட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அந்த சென்ட்ரல் லாக் பீஸ் வந்து வாங்கியாச்சு. இப்போ நான் இந்த வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வீலை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நான் வீலை ரிமூவ் பண்ணிட்டேன். டயர் பாருங்கள், உள்ளே ஒன் சைடாக வந்து தேஞ்சிட்ருக்கு. இது வீல் பேரிங் கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஒன் சைடாக வந்து உங்களுக்கு தேயும். ரோயராம் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தேயும். ஆனால் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோயராம் கம்ப்ளைண்ட் இல்லை, வீல் பேரிங் தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ ட்ரை சாஃப்ட் போல்டு வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட டயரோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா போல்டு வந்து டைட்டே இல்லாமல் இருக்குது. இப்போயே லூஸாக தான் இருக்குது. இப்போ நான் கேலிபர் செட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் உட்கார்ற அப்போட நான் வீல் பேரிங் அப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அப்பு ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் தான் நம்ம இப்போ பேரிங் வந்து ரிமூவ் பண்ணி புது பேரிங் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை நான் லேத்துக்கு கொண்டு போய் ஃபிட் பண்ணிவிட்டு வரேன். நியூ பேரிங் வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ பேரிங் வந்து லேத்தில் கொடுத்து இப்போ இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டியில் வந்து இந்த அப்பு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்பு ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எல்லா போல்ட்டும் நான் டைட் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரை சாஃப்ட் போல்ட்டுக்கும் காட்டர் பின் இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் அதுக்கும் டயரோட எண்டு வந்து டைட் ஆகாமே இருந்தது, அதுக்கும் நான் டைட் பண்ணி காட்டர் பின் போட்டேன். இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது. எந்த மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போல்ட்டு வந்து டைட் பண்ணி அனுப்புங்க. ஸ்டேரிங் டயரோட எண்டு வந்து கழண்டுச்சுன்னா வண்டி அப்செட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை சாஃப்ட் இதுக்கு வந்து காட்டர் பின் நான் போட்டேன். கேலிபர் எல்லாமே ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். டயரோட எண்டும் டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீலை மாட்டி ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு விண்டோ பார்க்கலாம். டோரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு டோர் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் லாக்குக்கு ஒரு புல்லட் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த யூனிட் வந்து வேறு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நான் ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், மாட்டிட்டேன் அந்த வண்டியில். இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ சென்ட்ரல் லாக் கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடு டோரும் அந்த சென்ட்ரல் லாக் புல்லட் வந்து கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் அதுக்கும் அந்த புல்லட்டு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இது வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. நான் அது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸ் நான் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாங்கிட்டு வந்த பீஸை வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ சென்ட்ரல் லாக் இதில் ஒர்க் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த டோர் பேடெல்லாம் லாக் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து டாப் அப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் பேட் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ என்ஜின் ஆயில் வந்து இந்த வண்டியில் டாப் அப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதுக்கு கேஸ்ட்ரால் ஆயில் தான் வாங்கியிருக்கேன். இந்த 1 லிட்டர் வந்து நான் இப்போ வண்டியில் வந்து டாப் அப் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியில் உள்ள எல்லா ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.